இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய உறவு அப்பா அம்மா தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம உறவுகள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கான நம்ம வளர்ந்து ஆளாயிட்ட பிறகு, நமக்கான வாழ்க்கை ஒன்று கிடைச்ச பிறகு, நமக்கு எல்லாமே நம்ம புருஷன் தான், நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த அப்பா அம்மாவை பற்றி யோசித்து பார்க்குறாங்களா? அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பிடிக்காம போகுது. அவங்க பண்ணுறது எல்லாமே அருவருப்பாக இருக்குது. அவங்கள வேண்டான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கி நடு வீதியிலையும் நடு ரோட்லேயும் விட்டுட்டு போகிறோம். அவ்வளோ நைட்டும் பகலுமா கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 ரசித்து பண்ண அப்பா அம்மாவை நடு ரோட்டில் விடுறதுக்கும் நடு வீதியில் விடுறதுக்குமா நம்மளை வளர்க்குறாங்க அவங்க. ஸோ யாருமே அந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணாதீங்க. ஒரு தாய் வயத்தில் 10 பசங்க பிறந்தாலும் அந்த 10 பசங்களுக்கும் ஒரே ஒரு அம்மா அப்பா தான். ஸோ நம்ம விலை கொடுத்து என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் அப்பா அம்மா அப்படின்ற ஒரு உறவை நம்மளால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. கடவுளை கூட நம்ம போயிட்டு வணங்கும்போது ஒரு சிலையை தான் வணங்குறோம். ஆனால் நமக்கு உண்மையான ஒரு கடவுளே அப்பா அம்மா தான். உண்மையாக சொல்லணுன்னா, என்னுடைய பிறந்தநாளுக்கெலாம் நான்லாம் கோவிலுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். என் மனசளவில் மட்டும்தான் நான் கடவுளை வணங்குவேன். எனக்கு எப்போயுமே என் அப்பா அம்மா தான் கடவுள் அப்படின்னு நினச்சி காலையில் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சதுமே அப்பா அம்மா எந்த ஒரு நல்ல நாள் வந்தாலும் அப்பா அம்மாவை நிற்க வச்சு அவங்க காலில் விழுந்து வணங்கி அவங்கள என்னை ஆசீர்வாதம் பண்ண பிறகு தான் நான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஸோ நான் அப்படி இருக்கேன் அப்படின்றத நான் பெருமையாக சொல்லிக்கல. என் அப்பா அம்மா தான் எனக்கு என்றைக்குமே ஒரு பெரிய கடவுள். நான் ஒரு பெண்ணாக பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு என் அப்பா அம்மா கிட்டே நான் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க இது வரதட்சணையாக கொடுங்கன்னு என்றைக்குமே நான் கேட்டதே கிடையாது. என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் அப்பாவும் என் அம்மாவும் தான். ஸோ அவங்களுக்கு நான் சாகிற வரைக்கெல்லாம் நன்றி கடன் படணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். என் அப்பா இறக்கும் போது என்னால் அந்த இடத்துல இருக்க முடியல. ஒரு பெரிய சிக்கலில் இருந்து இந்த இடத்துல இருந்து என்னால் போக முடியாமல் பெரிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும்தான் நான் பண்ண ஒரு பெரிய பாவம். யாருமே சொல்கிற உறவுகளே, அப்பா அம்மாவை கைவிடாதீங்க. என்றைக்காக இருந்தாலும் நமக்கு பெரிய தெய்வமே அப்பா அம்மா தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.